எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி தோட்டம் தான் இருக்கிறோம். இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20 சென்ட் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு முள்ளங்கிரை வரைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 7 மஞ்சள் வந்து கட்டி வச்சுருந்தேன். ஸோ மனசு மாறி என்ன பண்ணேன்னா கொத்தமல்லி வந்து போட்டேங்க. அந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வியாபாரம் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இங்கே வர வயசான பாட்டிங்களாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து கொத்தமல்லி வந்து போட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இது வரைக்கும் யாரும் கொத்தமல்லி வந்து விவசாயம் பண்ணலை. ஃபஸ்ட் டைம் நாம் தான் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம்னு சொல்ல முடியாது, ஒரு நஷ்டம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் மனசில் மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்சிமம் நானே நேரடியாக வியாபாரம் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைக்காரங்களாம் வந்துட்டு வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து கேட்டாங்க. அது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கஸ்டமரே வந்துட்டு நம்மகிட்ட நேரடியாக வந்து வாங்க சொல்ல 100 வாட்டி யோசிக்கிறாங்க. நான் விவசாயி தான் வந்து வியாபாரம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க யோசனை பண்ணுறாங்கன்னு நினைச்சாலும் அவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா நேரடியாக ஒரு விவசாய வியாபாரம் பண்ணணும் அவங்க கிட்ட வாங்க, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. அதேமாரி நீங்கள் கொடுக்குற காசு அந்த விவசாயி நல்லா மகிழ்ச்சியாக இருந்தனா திருப்பி அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைச்சல சந்தோஷமாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து யாருமே விவசாயிங்கிட்ட பொருள் இருந்துச்சுன்னா வாங்க. அதேமாரி ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட கேட்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை விவசாயி வந்துட்டு நீங்கள் விவசாயம் பண்ணுற பொருளை வியாபாரம் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி நீங்கள் எத்தனை பேர் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கிட்ட காய்கறியை கீரைகளை நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி.